ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஷர் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா WH டேவிஸ் தான். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். WH அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ் தான். இவர் வந்து 3 ஜூலை 1871 பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பொயட், ரைட்டர். அப்புறம் வந்து ட்ராம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பராக வீடு இருக்காது, ஒரு ப்ராப்பரான ஏர்னிங் இருக்காது, ஃபுல்லாக அப்படியே வந்து ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கயல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி சம்பாதிச்சுட்டு அவங்களுக்குன்னு ப்ராப்பராக எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க வந்து லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ட்ராம்ப் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து வெல்லிஷ் பொயட் அப்படின்னா இவரோட பிளேஸ் வந்து வெல்ஷ், அதனால் இவர் வந்து வெல்லிஷ் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க் என்ன அப்படின்னா தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ சூப்பர் ட்ராம்ப் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபேமஸான ஒர்க். இவர் வந்து 26 செப்டம்பர் 1940 வந்து இறந்துருக்காரு. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். போம் வந்து 1911 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. சாங் ஆஃப் ஜாய் அப்படிங்கிற கலெக்ஷனில். போம் வந்து அயம்பிக் டெட்ராமீட்டரில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது போக இதில் வந்து நிறைய சிலபிஃபிகேஷன் இருக்குது, அது நிறைய பர்சனிஃபிகேஷன், மெட்டாஃபர், சிம்பிள் எல்லாமே யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நம்ம போயட் வந்து நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றாரு இந்த போயம் மூலியமாக அப்படின்னா, ஆர்கியூ பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா, ரீடர்ஸான நம்மக்கிட்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஓனாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கொஞ்சமாவது வந்து ஹியூமன் சென்ஸை வந்து யூஸ் பண்ணி நேச்சரை என்ஜாய் பண்ணுங்கள், அது போக நேச்சரோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து போமில் வந்து அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸு தான், அதாவது ரீடர்ஸான நம்மளை தான் சொல்கிறாங்க. போயட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்கிங் டைம் டு அப்ரிஷியேட் த சிம்பிள் ஜாய் ஆஃப் நேச்சர். சின்ன சின்ன திங்ஸையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க, அப்புறம் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சேமித்து வைக்கிறது, இதுதான் ஒரு ஹாப்பினஸ், இதுதான் நம்மளே செல்ஃபாக கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து நல்லா ஜாலியாக லிவ் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாரு. எது கூட அப்படின்னா, நேச்சரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நேச்சரோட பியூட்டியை வந்து ரசித்து வாழ பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சொல்கிறாரு. லைன் பை லைன் ஸ்டான்ஸாக பார்த்துடலாம் போய்முக்குள்ளே போயிட்டு. வாட் இஸ் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. வாட் இஸ் திஸ் லைஃப், இது என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினிங்கோட தான் வந்து போம் வந்து ஆரம்பிக்குது. ஃபுல் ஆஃப் கேர். இதில் வந்து கேர்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, நம்ம வந்து எதை நோக்கி வாழ்க்கையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே அவங்கவுங்க பிஸி ஷெடியூலை நோக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆனெக்ஸ்டி, டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருக்கும். வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸியான ஷெடியூலில் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன திங்ஸையுமே பார்க்க மறந்துடுறோம். இதுதான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம கேர் பண்ணுறதா அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்கானதாக இதை பேசியிருக்காரு. வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் அப்படின்னா முறைக்கிறது. நமக்கு வந்து நின்று ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு, ரசித்து பார்க்குறதுக்கு, முறைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நோ ஸ்டாண்ட் டு பிரினட் த ப்ராச் as ஸ்டேர் as long as ஸ்லீப் அண்ட் கவ். நமக்கு வந்து எதுக்குமே நேரம் இல்லை, ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண மாட்டேன்றோம். ஆடு மாடு கூட நிம்மதியாக தூங்குது, ஒரு நல்லா லாங்கான டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகுது, ஆனால் நம்மளால் வந்து ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போக மாட்டேன்றோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஷெடியூலை வந்து நம்மளே அப்படி மாற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ டைம் டு சி வென் வுட் வி பாஸ். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே இல்லை, கொஞ்சம் பேர் மேக்ஸிமம் வந்து வெளியே வேடிக்கை பார்க்குறது, மரம் நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குதுன்னு பேசிகிட்டே போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கனாலே காதில் ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம லைஃப் மாறியிருக்குன்னு சொல்லிட்டு பொயட் வந்து அப்போவே சொல்கிறார். ஒரு மரத்தை கூட, நம்ம கிராஸ் பண்ணி போகிற மரத்தை கூட பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேர் ஸ்குரல்ஸ் ஹைட் தேர் நட்ஸ் இன் கிராஸ். ஸ்குரல் அப்படின்னா குருவின்னு அர்த்தம். குருவி வந்து அதோட நட்ஸெல்லாம் வந்து கிராஸ் கடியில் ஒளிச்சு வைக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகான சீனரியான காட்சி, அந்த பியூட்டிஃபுல்லான நேச்சரை கூட நம்ம பார்க்க மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. நோ டைம் டு see in a broad டே லைட்டு. ஒரு ப்ராடான டே லைட்டு, அதாவது சூரியன் வந்து எவ்வளோ ஒரு அழகான க்ரியேஷன், அந்த சூரியனோட ப்ராடான டே லைட்டை கூட நம்ம பார்க்க மாட்டேன்றோம், அதை வந்து நோட்டீஸ் பண்ணி கவனிக்க மாட்டேன்றோம். அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த அளவுக்கு ஓடி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன தான் சாதிக்க போகிறோம்.
ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார். ஸ்ட்ரீம் அப்படின்னா நீரோடைன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஷீக்ஸ் அஸ் நைட், ஸ்கைஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வானத்தில் வந்து நீரோட மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது. அந்த நைட் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வானத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீரோட மாதிரி அங்கே இங்கேன்னு நவுல்ற ஸ்டார்ஸை வந்து நம்ம பார்க்க மாட்டேன்றோம், பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆத்தர் ஏன் இதெல்லாம் பார்க்க மறந்துட்டோங்கிறத விட, ஏன் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நோ டைம் டு ரிட்டன் அ பியூட்டி கிளான்ஸ் அண்ட் வாட்ச் ஹர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் இல்லைன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சரோட கிளான்ஸை பார்க்குறதுக்கு, அந்த விமனோட சின்ன ஃபீட்டை பார்க்குறதுக்கு, அவங்க அழகாக டான்ஸ் ஆடுறத பார்க்குறதுக்கு கூட யாருக்குமே டைம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம செல்ஃப் கேர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டிப்ரெஷனான லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். பிஸியான ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். லைஃபோட பர்பஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. No time to wait till her mouth can enrich the smile her eyes begin. நமக்கு வந்து டைம்லாம் இல்லை. அவள் வந்து வாய் அசைக்கிறது, என்ன பேசுகிறாங்க, அவங்க ஸ்மைலை பார்க்குறதுக்கு, அவங்க பறந்து விரிஞ்ச கண்ணை வந்து அப்படி உருட்டுற அழகெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறார். புவர் லைஃப் இஸ் திஸ் ஃபுல் ஆஃப் கேர். புவரான லைஃப், இது எதையுமே பார்க்கல. நேச்சரில் வந்து இவ்வளோ பியூட்டி இருக்குது, அதை எதுவுமே கண்டுக்கலை. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஒர்க்கு பணத்தை நோக்கி பின்னாடி ஓடிட்டுருக்கோம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட லைஃபோட பர்பஸை வந்து நம்ம வாழ மறந்துட்டோன்னு வந்து போயிட்டு சொல்கிறாரு. அப்போது நம்ம எவ்வளோ தான் மணி வச்சுருந்தாலுமே நம்ம புவர் தானே. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்து சந்தோஷப்படலை. இதெல்லாம் கூட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன கேர் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு புவரான லைஃப் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொல்லி வந்து முடிக்கிறாரு. இது வந்து பர்சனலி எனக்கு இந்த போம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து அவர் அப்போவே பியூட்டிஃபுல்லாக வந்து எழுதியிருக்காரு. பர்சனலி எல்லாரோட லைஃப்க்குமே வந்து இது வந்து பொருந்தும். ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கிடைக்கல, இது இல்லை அது இல்லை இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும். ஆனால் நம்மளை சுற்றி வந்து சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாமே வந்து நம்ம பார்க்க மறந்துட்டோம். அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், க்ளோரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போய்ட்டும் சொல்கிறாரு. நம்மளும் வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம். வாங்க தீம்ஸ் பார்த்துடலாம். மாடர்னிட்டி, சிம்பிளிசிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, நேச்சர் அண்ட் லெஷர். எவ்வளோ தான் போமோட சம்மரி. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம்னா அவளுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.